மெட்டர்னிட்டி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அந்த ப்ரீமெச்சூர் பேபியோட டெலிவரி எக்ஸ்பென்சஸை கவர் பண்ண முடியுமா? அப்படி கவர் ஆகலைன்னா நம்மளோட ஹாஸ்பிட்டல் பில்ஸ்லாம் ரொம்ப ஹை ஆயிடும்ன்ற பயம் இருக்கா? கவலையே படாதீங்க, இந்த வீடியோல உங்களுக்கு டீடைல்டா சொல்றேன். மோஸ்ட் ஆஃப் த மெட்டர்னிட்டி ஹெல்த் இன்சூரன்ஸ்ல அந்த ப்ரீமெச்சூர் பேபியோட கவரேஜுமே உங்களால எடுத்துக்க முடியும். NICU நியோநாட்டல் இன்டென்சிவ் கேர் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காகிற சார்ஜஸ் மோஸ்ட் ஆஃப் த மெட்டர்னிட்டி ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் கவர் பண்ணிருங்க. பேபி மதருக்கும் இருக்கக்கூடிய பிரெக்னன்சி ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் மேக்ஸிமம் உங்களுக்கு கவர் பண்ணிருங்க. சில பாலிசிஸ்ல NICUக்குன்னு சொல்லிட்டு சில லிமிட் வச்சிருப்பாங்க. இந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளானை எடுக்கும் போது உங்க NICUயோட லிமிட் என்ன அப்படின்றதையுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்டான 3 டிப்ஸ் சொல்றேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஒரு மெட்டர்னிட்டி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க பேபியோட டே 1 கவரேஜோட லிமிட் எவ்வளவு அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. உங்க பேபியோட வேக்சினேஷன் கவரேஜ் எத்தனை வருஷத்துக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட் திங், உங்க பேபியோட பீடியாட்ரிஷனோட கன்சல்டேஷன் எத்தனை வருஷத்துக்கு கொடுக்கறாங்கன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை குழந்தை பிறக்கிறதுக்கு 13 மாசத்துக்கு முன்னாடி நீங்க எடுத்து வச்சுக்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க.